ஐபிஎல் இடையில ஸ்டாப் பண்ணும்போது பஞ்சாப் கடைசியில் என்ன மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்களோ இன்னைக்கு திரும்ப அதே மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்களேப்பா. இப்படி சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு பஞ்சாபோட பேட்டிங் வேற லெவலில் இருந்துச்சுங்க. இன்னைக்கு பஞ்சாப்க்கும் ராஜஸ்தானுக்கும் நடக்கிற மேட்ச்சில் பஞ்சாப் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. சரிப்பா, கான்ஃபிடென்ட்டாக பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வேற லெவலில் இருக்கும். பிரப்சிம்ரன் சிங்கும் பிரியான்ஸ் ஆரியாவும் நல்லா விளாடுவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு துஷார் தேஷ்பாண்டே ஸ்டார்டிங்லேயே இவங்க 2 பேரோட விக்கெட் எடுத்து அசத்திட்டாருங்க. இன்னைக்கு பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் 34 ரன்னுக்கே 3 விக்கெட் இழந்து பயங்கரமாக தத்தளிச்சிட்டு இருந்தாங்க. இதை பார்த்தவொடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் 3 விக்கெட் போயிடுச்சு, இனிமேல் பஞ்சாப் என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு தாங்க நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் நேகல் வேதரா நான் இருக்கேன்ல, நான் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மனுஷன் பட்டையை கிளப்பினாரு. அவர் கூட ஸ்ரேயஸ் ஐயர் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தாருங்க. அவர் கொஞ்சம் பொறுமையாக தான் விளையாண்டுட்டு இருந்தார். இருந்தாலும் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக நினைக்கும் போது ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு கட்டத்தில் ரியான் பராகோட பாலில் அவுட் ஆயிட்டாரு. அவர் அவுட் ஆனால் என்னப்பா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நேகல் வேதரா ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தாருங்க. இவர் மட்டும் கடைசி வரைக்கும் நின்னாரு. பஞ்சாப் இன்னைக்கு தாறுமாறான ஸ்கோர் எடுத்துருவாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அப்போ தான் நேகல் வேதரா 70 ரன் எடுத்ததுக்கப்புறம் ஹெட்மேருக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாருங்க. நேகல் வேதர் அவுட் ஆனவுடனே நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, அதான் இவர் அவுட் ஆகிட்டார்ல, இனி பஞ்சாபோட ஸ்கோர் கம்மியாயிரும் அப்படின்னு தாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் அதுக்கப்புறம் சசாங் சிங் ஹலோ கிங்குமார் நான் இருக்கேன்ல, நான் இருக்கும்போது அவ்வளோ ஈஸியாக விட்டுருவேனா அப்படின்னு அவரும் அதிரடி காட்டினால மனுஷன் ஹாஃப் செஞ்சுரி அடித்து பட்டை கிளப்பிட்டாரு. அவர் கூட அஸ்மத்துல்லாவும் நல்லா சப்போர்ட் பண்ணாருங்க. இதனால 20 ஓவர் முடிவில் இன்னைக்கு பஞ்சாப் 219 ரன் எடுத்திருக்காங்க. உண்மையிலே இது ஒரு சூப்பரான ஸ்கோருங்க. இந்த ஸ்கோரை வச்சு நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா பஞ்சாப் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் நம்ம ராஜஸ்தானையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. ஏன்னா ராஜஸ்தான் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஹலோ எங்ககிட்ட இளங்கன்று வைபவ் சூரியவன்சி இருக்காருப்பா, இவர் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா ஈஸியாக இந்த மேட்சை நாங்கள் வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்திருப்பாங்க. அதனால் இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் ஆர்சிபி, டெல்லி, மும்பை மாதிரி டீம்லாம் இந்த மேட்ச்சில் பஞ்சாப் தோக்கணும்னு சொல்லிட்டு மந்திரம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட மந்திரம்லாம் பழிக்க போதா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.